Hello, welcome back to Quick Stats Analyzer YouTube channel. இந்த வீடியோல சென்னை சூப்பர் கிங்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் IPL 2025 மேட்ச் நம்பர் 25 ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 11th ஏப்ரல் ஃப்ரைடே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளியர் ஸ்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 31 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். சென்னை பிச் பார்த்தோம்னா ஜென்ரலா ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. பட் லாஸ்ட் 2 இயர்ஸாக அதிகமாக ஃப்ளாட் ட்ராக்ல தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் யூஸ்டு விக்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும் போது ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போது மார்ச் அண்ட் ஏப்ரல் இந்த 2 மாதம் இந்த கிரவுண்டில் நிறையா மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. விக்கெட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் மே ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம்மர் சீசன்னாலையும் அதுக்கப்புறம் ஆல்ரெடி இந்த பிச்சில் ப்ளே பண்ணதால் விக்கெட் வந்து ஸ்லோவாக பிஹேவ் ஆகும். ஸோ வரக்கூடிய நாட்களில் ஸ்லோவிஷ் ட்ராக் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கான போட்டியில் அந்த பிச் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். என்னதான் பேட்டர்ஸ்க்கு சாதகமான பிச்சாக இருந்தாலும் இல்லை ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமான பிச்சாக இருந்தாலும் டீம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அதன் பொறுத்து தான் அந்த மேட்ச் ப்ரோக்ரஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது டிசைட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேத்திக்கான போட்டியில் பார்த்தோம்னா அந்த பிச் கண்டிஷன் பேட்டர்ஸுக்கு ரொம்பவே சாதகமாக இருந்துச்சு. RCBயும் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் மிடில் ஓவர்ஸில் போராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. நம்ம நேத்திக்கான ப்ரிவியூலே சொல்லியிருந்தோம். இந்த போட்டியில் RCB டீமுடைய பேட்டர்ஸ் எந்த அளவுக்கு DC டீமுடைய ஸ்பின்னர்ஸை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அதன் பொறுத்து தான் எப்படி ப்ரோக்ரஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ மிடில் ஓவர்ஸில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. அதனால தான் நேத்திக்கான போட்டியில் அந்தளவுக்கு பெருசாக ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ண முடியல. இன்கேஸ் மற்ற டீம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு DC டீமே ஃபஸ்ட்டாக பேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 200க்கு மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். இந்த ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபேண்டசி கேம் ப்ளே பண்ணுங்கள். அதனால தான் ஒவ்வொரு மேட்சுக்கும் பார்த்தோம்னா ப்ரிவியூ வீடியோஸில் வென்யூ ஸ்டாட்ஸ் எண்டில் அன்னைக்கான போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டீமில் பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போது இன்டர்நேஷனல் மேட்ச்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறதுக்கும் பங்களாதேஷ் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் வந்துருக்கும். ஏன்னா டீம் ஸ்ட்ரென்த்தில் ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. இது இன்டர்நேஷனல் டீமுக்கு மட்டும் இல்லை IPL டீமுக்கும் பொருந்தும். அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பட்டாபிராமன் கேட் எண்ட் அண்ட் அண்ணா பெவிலியன் எண்டுன்னு இருக்குது. ஓவராலாக பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய கிரவுண்டாக தான் இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் பார்த்தோம்னா ஒரு சைட் 76 மீட்டர் இருக்குது. இதுவே ஸ்கொயர் டைமென்ஷன் ஒரு சைட் 68 மீட்டரும் இன்னொரு சைடு வந்து 59 மீட்டராக இருக்குது. டயகனல் பார்க்கும்போது கவர்ஸ் ரீஜன் அண்ட் மிட் விக்கெட் ரீஜன் 73-66ம் தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைன் லெக் ரீஜன் 57 and 53 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட்லேருந்து பவுல் பண்ணும்போது அதாவது அண்ணா பெவிலியன் எண்ட்லேருந்து பவுல் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு மிட் விக்கெட் ரீஜன் ரொம்பவே பெருசாக இருக்குது. 73 மீட்டர் இருக்குது. இந்த அட்வான்டேஜை பயன்படுத்தி பவுலர்ஸ் விக்கெட்ஸ் எடுக்கலாம். குறிப்பாக KKR டீமில் பார்த்தீங்கன்னா நிறையா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த ஒரு அட்வான்டேஜை பயன்படுத்தி CSK உடைய ஸ்பின்னர்ஸ் மெயினாக அவங்க வந்து விக்கெட்ஸ் எடுக்கலாம். அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்ச்சுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் அந்த அளவுக்கு எந்த டீமுக்குமே ஃபேவரபிளாக இல்லை. ஸ்போர்ட்ஸ் பாசி ஆப்பில் மட்டும் சென்னை டீமுக்கு ஸ்லைட்டாக ஃபேவரபிளாக இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில் ஸ்லைட் ஃபேவரட்ஸாக KKR டீம் தான் இருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசன் சென்னை டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்லேயே இந்த சீசனில் ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டீமோட ரெகுலர் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த சீசன்லேருந்து விலகியிருக்காரு. இதனால KKR டீமுக்கு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ப்ளே பண்ணாங்க அப்படிங்கும்போது ஒரு க்ளோஸ் கேம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2 டீம்கிட்டையும் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. KKR டீமுடைய கேப்டன் அஜிங்கியா ரஹானேவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹோம் கண்டிஷன் அதாவது ஈடன் கார்டன்ஸில் ப்ளே பண்ணும்போது ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கை அமைக்கிற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுலேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா RCB டீமுக்கு ப்ளே பண்ணும்போது ருணால் பாண்டியா அவருடைய பாலில் ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க இந்த டீமுடைய பேட்டர்ஸ். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு க்ளோஸ் கேம் எதிர்பார்க்கலாம். இதோடைய ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு Real 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஆப்போடைய லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 31 மேட்சஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 20-11 CSK டீம் லீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் CSK 2-1 லீட் பண்ணுறாங்க. இந்த கிரவுண்டில் டோட்டலாக 11 மேட்சஸில் இந்த 2 அணிகளும் மோதிருக்காங்க. அதில் 8 கேம்ஸில் CSK ஜெயிச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த IPL டீம்ஸ்க்கு எதிராக CSK அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. பட் இந்த சீசனில் தான் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். CSK அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 78 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 52 மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் நல்லா இருக்குது.
அதுக்கப்புறம் கேகேஆர் டீம் எடுத்துட்டிங்கன்னா இங்கே ப்ளே பண்ண 15 மேட்சஸில் 5 மேட்சஸில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023லேருந்து பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் டோட்டலாக 21 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 10 மேட்சஸ்லையும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 11 மேட்சஸ்லையும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 161ம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 144ம் இருக்கு. ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே மீடியம் ரேஞ்சில் தான் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் இங்கே 178 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 178 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் 24 இருக்கு. கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு இந்த கிரவுண்டில். அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023லேருந்து இந்த கிரவுண்டில் நடந்த 21 T20 மேட்சஸ் ஃபேஸ் வைஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்சுக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த ரெண்டுத்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த மூணுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்றவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 8.4ம் டெத் ஓவர்ஸ்ல 9.5ம் இருக்கு. பட் மிடில் ஓவர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ரன் ரேட் 7.4 தான் இருக்கு. சுமாராக தான் இருக்கு. இந்த ஃபேஸ்ல ஸ்பின்னர்ஸோடைய டாமினேஷன் இருந்திருக்கு. பவுலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையும் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.3 இருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸா ஓவராலா பார்த்தோம்னா கன்சிஸ்டண்டா நியூ பால் பவுலர்ஸ் இங்கே விக்கெட்ஸ் எடுக்கல. பட் அது இந்த சீசன்ல மாறி இருக்கு. ஏன்னா கலீல் அகமத் இங்கே ஃபர்ஸ்டா பவுல் பண்ணும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கான போட்டியில் நியூ பால் பவுலர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படிங்கிறது லேட்டஸ்ட் பிச் கண்டிஷனாக பார்த்தா தான் தெரியும். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னாலும் பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. அகெயின் செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ்லையும் பேட்டர் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ரன் ரேட் 6.9 தான் இருக்கு. எந்தெந்த போட்டிகள்லாம் ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க, விக்கெட் வந்து ட்ரையாக இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் இன்னுமே ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிச் கண்டிஷனில் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது மிடில் ஓவர்ஸில் பேட்டர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. மற்ற 5 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸில் தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் எக்ஸாக்டாக 3 இருக்குது. அதுக்கப்புறம் பவர் பிளே ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.6 இருக்குது. இங்கேயும் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ரிக்வயர்ட் ரன் ரேட் ப்ரெஷர்னாலையும் அது போக பிச் சப்போர்ட் இருக்கிறதால செகண்ட் இன்னிங்ஸ் நியூ பால் பவுலர்ஸ் இங்கே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவியூ ஆகட்டும் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காம நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றி இன்டெப் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றி இன்டெப் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறேன். அதை மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். 2023லேருந்து இங்கே நடந்த 21 T20 மேட்சஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 473 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 59% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 174 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 65% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் ரெண்டுமே நல்லா இருக்கு. எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா கொஞ்சம் அதிக ரன்கள் தான் கன்சீட் பண்ணுறாங்க. ஓவருக்கு 9 ரன்ஸ் வீதம் கன்சீட் பண்ணுறாங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலாக 329 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 41% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 88 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 34% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 22 பால்ஸுக்கு. இன்னைக்கான போட்டியில் ஒரு ட்ரை விக்கெட்டில் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கும்போது ஸ்பின்னர்ஸ்க்கான ஸ்டாட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்கனாமி ரேட் 7.8 இருக்கு. இவங்களும் கொஞ்சம் அதிக ரன்கள் தான் கன்சீட் பண்றாங்க. அடுத்ததா பேட்டர்ஸ் இந்த கிரவுண்ட்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸா இன்டெப்தா பார்க்கலாம். மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் எப்படி நீங்க அப்ரோச் பண்ணீங்களோ அதே போல தான் இந்த ஸ்டாட்ஸும் நீங்க அப்ரோச் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 62ம் செகண்ட் இன்னிங்ஸ்ல எக்ஸாக்டா 50ம் இருக்கு. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் பெட்டரா இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் நல்லா இருக்கு. 139 வந்து இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல நிறைய போட்டிகளில் நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருந்ததால ஓப்பனர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க இங்க. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 51% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 38% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் இந்த ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்தா வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 11% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரேட் வச்சு பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் ரெண்டு பேர்த்துக்குமே
ஸ்ட்ரைக் ரேட் வந்து 130ஸ்ல இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 52% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 35% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 13% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டியூ இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தான். டியூ இருக்கிற பட்சத்துல செகண்ட் இன்னிங்ஸ் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து நல்ல கான்ட்ரிபியூஷன் வரலாம். இன்கேஸ் டியூ வரல, அதுவும் விக்கெட் வந்து ஸ்லோவிஷா இருக்கு அப்படிங்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டர் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ பிச் கண்டிஷனை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணி ஆகணும். குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து 119 தான் இருக்கு. இந்த இவங்க வந்து மிடில் ஓவர்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. அதுவும் ஸ்லோவிஷ் ட்ராக் அப்படிங்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு எப்போவுமே த்ரெட் இருக்கு. அடுத்ததா பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ பால் பவுலர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பர் இன்னிங் 0.7ம், செகண்ட் இன்னிங்ஸில் 1.2ம் இருக்குது. இது செகண்ட் இன்னிங்ஸில் தான் பெட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 2.6ம், செகண்ட் இன்னிங்ஸில் 1.3ம் இருக்குது. இது நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பெட்டராக இருக்குது. அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 97 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் 47 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நல்லா இருக்குது. ஒவ்வொரு 15 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு 22 பால்ஸுக்கு தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது இங்கேயும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 77 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 18 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட்டும் இவங்களுக்கு நல்லா இருக்குது. ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே தான் இங்கேயும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 41 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 23 இருக்குது. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸில் வரக்கூடிய ஸ்டார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து அடுத்ததான் இது போல இன்டெப்த்தான ஸ்டார்ட்ஸ் நிறைய நான் வந்து ஆட் பண்ணுறேன். அது கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்ணுறதுக்காகட்டும், ட்ரேடிங்காகட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்றது போல் உங்களுடைய ஃபேண்டசி டீமில் பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததா சிஎஸ்கே டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். சிஎஸ்கே டீம் பார்த்தோம்னா இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 9th பிளேஸ்ல இருக்காங்க. இந்த சீசனுடைய முதல் மேட்ச்ல இதே கிரவுண்ட்ல மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ப்ளே பண்ணும்போது ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா 4 போட்டியில தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்ததா சிஎஸ்கே டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல ரச்சின் ரவீந்திரா, தேவான் கான்வே, ராகுல் திரிபாதி. மிடில் ஆர்டர்ல சிவம் துபே, விஜய் சங்கர், ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி. லோவர் ஆர்டர்ல ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அகமத், முகேஷ் சௌத்ரி அண்ட் கலீல் அகமத். இம்பாக்ட் பிளேயர் ஸ்வாப்பா பார்த்தீங்கன்னா சிவம் துபே அண்ட் மதிஷா பத்திரனா இந்த 2 பேர்த்துக்குள்ள தான் இருந்திருக்கு. டெத் ஓவர்ஸ்ல முகேஷ் சௌத்ரி, கலீல் அகமத் அண்ட் மதிஷா பத்திரனா பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா சிஎஸ்கே டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரச்சின் ரவீந்திரா. பேட்டிங் ஸ்டார்ட்ஸ் பார்த்தோம்னா கேகேஆர் டீமுக்கு இவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 15 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 7 மேட்சஸ் ப்ளே பண்ணி 234 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஆவரேஜ் 39 இருக்கு. பவுலிங்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஆர்ம் பேசர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் மட்டும் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா தேவான் கான்வே. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா கேகேஆர் டீமுக்கு 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 89 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஒரு மேட்ச்ல 56 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. பட் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. 9 மேட்சஸ்ல 403 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பார்த்தோம்னா 58 இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ராகுல் திரிபாதி. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. கேகேஆர் டீமுக்கு 30 ஆவரேஜும், ஸ்ட்ரைக் ரேட் வந்து 156 இருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 93 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 9 மேட்சஸ் ப்ளே பண்ணி 196 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா சிவம் துபே. பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 தர ஸ்டாட்ஸ்மே நல்லா இருக்கு. ஆவரேஜ் 30க்கு மேல இருக்கு. அதுக்கப்புறம் பவுலிங்ல பார்த்தோம்னா கேகேஆர் டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா விஜய் சங்கர்.
பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா கேகேஆர் டீம் இருக்கிறா மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ஆவரேஜ் 49 இருக்கு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 63 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்கு. ஆவரேஜ் 24 தான் இருக்கு. பவுலிங்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு கேகேஆர் டீம் இருக்கிறா. இந்த கிரவுண்ட்ல 12 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த சீசன்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா. பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஓவராலாக பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்கு. பவுலிங்ல 29 இன்னிங்ஸ்ல 24 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கேகேஆர் டீம் இருக்கிறா. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல 47 இன்னிங்ஸ்ல 35 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம்ல பேட்டிங்ல பார்த்தோம்னா ஒரே ஒரு மேட்ச்ல 30 ரன்ஸா கிராஸ் பண்ணியிருக்காரு. பவுலிங்ல டோட்டலா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னைக்கு ட்ரை விக்கெட்ல ப்ளே பண்றாங்க அப்படிங்கும் போது இவருக்கான ஃபேண்டசி வேல்யூ அதிகமா இருக்கும். பட் ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்கிறதால எந்த அளவுக்கு இவர் விக்கெட்ஸ் எடுப்பாரு அப்படிங்கிறது டவுட் தான். பவுலிங் மேட்சப்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்கரா மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா எம்எஸ் தோனி. கேகேஆர் டீமுக்கு 47 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 42 இருக்கு ஆவரேஜ். இதில் பார்த்தீங்கன்னாலும் நிறையா மேட்சஸில் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருந்திருக்காரு. அதனால தான் ஆவரேஜ் அதிகமாக காமிக்குது. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் 30 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அடுத்ததா ரவிச்சந்திரன் அஸ்வின். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு பேட்டிங்கில். பவுலிங்கில் பார்த்தோம்னா கேகேஆர் டீமுக்கு 28 இன்னிங்ஸில் 24 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 53 இன்னிங்ஸில் 59 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்கரா மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நூர் அகமத். கேகேஆர் டீமுக்கு இவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம்ல பார்த்தோம்னா இந்த சீசன்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. டோட்டலா 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. இன்னைக்கான போட்டியில கேகேஆர் டீம்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதால இவருடைய பவுலிங் ஸ்டைல் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். அடுத்ததா முகேஷ் சௌத்ரி. இந்த கிரவுண்ட்ல ஒரு ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல விக்கெட் எதுவும் எடுக்கல. அதுக்கப்புறம் பஞ்சாப் டீமுக்கு பார்த்தோம்னா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கிறோம் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா கலீல் அகமத். இவர் கேகேஆர் டீமுக்கு 6 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 9 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக இருக்கு. இந்த சீசனில் கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுத்துட்டு வராரு. டோட்டலாக பார்த்தோம்னா 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு தான் மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியாக பார்த்தோம்னா மதிஷா பத்திரானா. கேகேஆர் டீமுக்கு 2 இன்னிங்ஸில் ஒரு விக்கெட்டும் இந்த கிரவுண்டில் 11 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 18 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம்ல இந்த சீசன்ல ப்ளே பண்ண மேட்சஸ்ல ஓவராலாக பார்த்தோம்னா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா கேகேஆர் டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். கேகேஆர் டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 4 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 6th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் மைனஸ்ல தான் இருக்கு. அவங்களுடைய லாஸ்ட் மேட்ச்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு ப்ளே பண்ணும்போது 4 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா கேகேஆர் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல குவிண்டன் டிகாக், சுனில் நரேன், அஜிங்கியா ரஹானே. மிடில் ஆர்டர்ல வெங்கடேஷ் ஐயர், ஆங்குவிஷ் ரகுவன்ஷி, ரின்கு சிங், ஆண்ட்ரி ரசல். லோவர் ஆர்டர்ல ராமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஹர்ஷித் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் இன்னைக்கான போட்டியில ஸ்பென்சர் ஜான்சன் ப்ளே பண்ணல அப்படின்னா டெத் ஓவர்ஸ்ல ஆண்ட்ரி ரசல் பவுல் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயர் ஸ்வாப்பா பார்த்தீங்கன்னா ஆங்குவிஷ் ரகுவன்ஷி அண்ட் வைபவ் அரோரா. இந்த 2 பேருக்குள்ள தான் ஸ்வாப் இருந்திருக்கு. அடுத்ததா கேகேஆர் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவிண்டன் டிகாக். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஆவரேஜா இருக்கு. இவர் பார்த்தோம்னா 16 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 394 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 26 இருக்கு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 61 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா ரொம்ப புவரா இருக்கு. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ப்ரிவியூலயே பார்த்துருப்போம். இவருடைய ஐபிஎல் கேரியர்ல கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஈடன் கார்டன்ஸ், அதுக்கப்புறமா சேப்பாக்கம், இந்த 2 ஸ்டேடியத்துல தான் அவருடைய பேட்டிங் ஸ்டாட்ஸ் ரொம்பவே புவரா இருந்திருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா சுனில் நரேன். பேட்டிங் ஸ்டாட்ஸ் புவரா இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா 23 இன்னிங்ஸ்ல 27 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு சிஎஸ்கே டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல 11 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும் நல்லா இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம்ல இந்த சீசன்ல பேட்டிங்ல 2 மேட்ச்லயும் பவுலிங்ல டோட்டலா 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா அஜிங்கியா ரஹானே. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. ஆவரேஜ் 24 இருக்கு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ரெக்கார்ட்ஸ் ரொம்ப சுமாரா இருக்கு.
அஜிங்கியா ரஹனேக்கும் பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக் போல சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் ப்ளே பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டேப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா வெங்கடேஷ் ஐயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் இவருக்கும் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. 6 இன்னிங்ஸில் 116 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 3 மேட்சஸில் 64 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் இந்த சீசனில் 2 மேட்ச் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்கரா மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஆங்குவிஷ் ரகுவன்ஷி சிஎஸ்கே டீமுக்கு அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 24 ரன்ஸ்க்கு அவுட் ஆயிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம்ல 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா ரின்கு சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வினிங் ரெக்கார்ட் ஓவரால் ஆவரேஜ் டீசெண்டா இருக்கு. சிஎஸ்கே டீமுக்கு அதிகபட்சமா 54 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம்ல 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா ஆண்ட்ரி ரசல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வினிங் ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ஆண்ட்ரி ரசலுக்கு பார்த்தோம்னா சிஎஸ்கே டீமுக்கு தான் ஆவரேஜ் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்ட்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 88 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 15 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 8 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ரீசெண்ட் ஃபார்மில் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக அவர் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட்டிங்கில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா ராமன் தீப் சிங் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸ்ல ரிட்டர்ன் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஹர்ஷித் ராணா இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஸ்பென்சர் ஜான்சன் சிஎஸ்கே டீமுக்கு ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா வருண் சக்கரவர்த்தி சிஎஸ்கே டீமுக்கு 9 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 10 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் டோட்டலாக இவர் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா வைபவ் அரோரா இவர் வந்து சிஎஸ்கே டீமுக்கு 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவர் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டீம் ஸ்ட்ரென்த் பார்த்துடலாம். 2 டீமையும் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன் பேப்பர் கேகேஆர் டீம் தான் ஸ்லைட்டாக பெட்டர் டீமாக இருக்காங்க. சிஎஸ்கே டீம் குறிப்பாக அவங்களுடைய பேட்டிங் யூனிட் சுமாராக தான் இருக்குது. இப்போ ருத்ராஜ் கேக்வாட் வேறு இல்லாததால் டாப் ஆர்டர் கொஞ்சம் வீக்கராக தான் இருக்குது. இந்த மேட்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக கேகேஆர் டீம் தான் இருக்காங்க. இன்கேஸ் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக்கில் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கும் போது அதோடைய வின்னிங் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஆகிடும். கீப்பர் செக்ஷனில் பார்த்தோம்னா டெவான் கான்வே இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் பிக்காக இருக்காரு. மற்ற 2 ஆப்ஷன் குயின்டன் டிகாக் அண்ட் எம்எஸ் தோனி இருக்காங்க. குயின்டன் டிகாக் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டாட்ஸில் பார்த்துருப்போம். இந்த கிரவுண்டில் ரொம்ப புவராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக்கில் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கும்போது ரொம்பவே இவர் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்போனன்ட் டீமில் இருக்கக்கூடிய அஸ்வின் அண்டு நூர் அகமத் 2 பேருமே இவருக்கு த்ரெட்டாக இருப்பாங்க. பேட்டர்ஸில் பார்த்தோம்னா இப்போதைக்கு ராகுல் திரிபாதி அண்டு வெங்கடேஷ் ஐயர் 2 பேர்த்தையும் சூஸ் பண்ணியிருக்கோம். ராகுல் திரிபாதி இந்த சீசனில் அவர் ப்ளே பண்ண 3 மேட்ச்சில் பெருசாக எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல. பட் இவர் பார்த்தோம்னா கேகேஆர் டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேட்சப்ஸில் அந்தளவுக்கு பெருசாக த்ரெட் இல்லை. குவாலிட்டியான பேட்டர் பட் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கும்போது ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் கேகேஆர் டீமில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் கேகேஆர் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வெங்கடேஷ் ஐயரையும் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஆங்குவிஷ் ரகுவன்ஷி அவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா செகண்டாக பேட் பண்ணும்போது ஆங்குவிஷ் ரகுவன்ஷி இம்பேக்ட் பிளேயராக தான் இருப்பார். எந்த இடத்துல களமிறங்குவார் அப்படிங்கிறது டவுட்டு தான். இன்கேஸ் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இன்னொரு ஆப்ஷனாக வந்து சிவம் தூபே இருக்கார். அது போக ரச்சின் ரவீந்திராவும் இருக்காங்க. இது வந்து ஃபைனலாக அந்த பிச் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா டிசைட் பண்ணி ஆகணும். ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது சிவம் துபேவை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு சூப்பர்பான ஸ்பின் ஹிட்டராக இருக்கார். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா, சுனில் நரேன் அண்ட் ஆண்ட்ரி ரசல். இந்த போட்டியில் ஸ்பென்சர் ஜான்சன் ப்ளே பண்ணல அப்படிங்கும்போது ஆண்ட்ரி ரசல் அவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் இவரை தாராளமாக கேப்டனாக சூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி சிஎஸ்கே டீமுக்கு ஆகட்டும் இந்த கிரவுண்டையும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது போக மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் அஸ்வின் இருக்கார். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் டீமில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பார். இது போக நூர் அகமதும் இருக்கிறதால 2 பேர்த்தில் ஒருத்தவங்க தான் அதிகமாக விக்கெட்ஸ் வந்து எடுக்கலாம். ஏன்னா 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக எஃபெக்டிவாக இருப்பாங்க.
பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா, மதிஷா பத்திரனா, நூர் அகமத், கலீல் அகமத், வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷித் ராணா. கேகேஆர் டீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது ஹர்ஷித் ராணாவை நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அது போக வைபவ் அரோரா அவரும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இவரு பார்த்தோம்னா ரீசென்ட் மேட்சஸோடைய ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. குறிப்பா பவர் பிளே ஓவர்ஸ்ல. இன்னைக்கான போட்டியில சிஎஸ்கே டீமோட ஓப்பனர்ஸ் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. தேவான் கான்வே அண்ட் ரஷின் ரவீந்திரா. ஸோ ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கா சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல் அண்ட் டெவான் கான்வே இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல ஸ்பென்சர் ஜான்சன் ப்ளே பண்ணல அப்படிங்கும்போது மட்டும் ஆண்ட்ரே ரசல் அவருக்கு ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ வேணால் நீங்கள் அதிக டீம்ஸில் கேப்டனாக சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா டெவான் கான்வே. இந்த போட்டியில் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் பவுல் பண்ணி கேகேஆர் டீமை 160 to 170 இந்த ரேஞ்ச் கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணால் மட்டும் சிஎஸ்கே டீம்ல இருந்து நீங்கள் டெவான் கான்வே கேப்டனாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா சேஸ் பண்ணும்போது ஒரு 180 200க்கு மேலே அப்படிங்கும்போது தேவான் கான்வே அவருடைய இயல்பை தாண்டி அக்ரெசிவாக ப்ளே பண்ண வேண்டி வரும். அந்த மரண சமயத்தில் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ரிக்வயர்ட் 100 கம்மியாக இருக்குது, மீடியம் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கும்போது நல்லா ப்ளே பண்ணி ரன்கள் அடிக்கலாம். ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இவரை கேப்டனாக சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா நூர் அகமத், ரவீந்திர ஜடேஜா அண்ட் வருண் சக்கரவர்த்தி இந்த போட்டியில் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக்கில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸில் நூர் அகமத் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இந்த 2 பேர்த்தையும் நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக வந்து நூர் அகமத் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது பிச் சப்போர்ட்டையும் தாண்டி ஆப்போனன்ட் டீமில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக இவர் ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.